ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமொழியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நேயர்கள் அனைவருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் டாக்டர் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் 2025 புத்தாண்டு பலன்கள் பார்ப்பதற்காக. இப்பொழுது 2025ஆம் ஆண்டு பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம்னு முதலே சொல்லிட்டோம். இப்போ இந்த 2025 மெதுவாக செல்லும் கிரகங்கள் எந்தெந்த தேதிகளில் மாறுறார், அதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த 2025 கிரக நிலைகள் எப்படி இருக்குது, எந்த நாட்களில் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க விரிவாக சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள், வருஷ பலன்கள், கிரகப்பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த புத்தாண்டு 1/1/2025ஆம் ஆண்டு. இது ஆரம்பிக்கிறது தமிழ் தேதிக்கு பொறுத்தளவுக்கு 1/1/2025 குரோதி வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி பிறக்குது. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க வசந்த நாளான புதன்கிழமை. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பொன்னாப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்குது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனோட நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது. இந்த வருஷத்தில் பொறுத்தளவுக்கு மிக பிரம்மாண்டமான மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை சொல்லுவோம். சற்றேறக்குறைய 2.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர். அதுக்கு அடுத்தது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர். அதுக்கு அடுத்தது சற்றேறக்குறைய 360லேருந்து 365 நாளுக்குள்ளார மாறக்கூடிய குரு பகவான் ஆகக்கூடியவர். அப்போ இந்த வருஷத்தில் 2025 மிகப்பெரிய கிரகங்களான 2 கிரகங்களுடைய பயிற்சிகள். ஒன்று பிரகஸ்பதியான குரு பகவான் பயிற்சி மே மாதம் பெயர்றாரு 1. அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவானுடைய பயிற்சி. இந்த ராகு கேது பகவானுடைய பயிற்சி அப்படின்றது ஏப்ரல் மாதம் நடக்குது. அப்போ நம்ம ஒரு பலன்கள் சொல்லும்பொழுது அந்தந்த கிரகப்பயிற்சியை வச்சு தான் பலன் சொல்ல முடியும். இதில் பார்த்தோம்னாக்க தமிழ் வருஷம் பிறக்கக்கூடியது அப்படின்றது குரோதி முடிஞ்சு விஸ்வாச வருஷமும் பிறக்குது, ஏப்ரல் மாதம் பிறக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தா தமிழ் வருஷ பிறப்பு ஒரு பிறப்பு இருக்குது. ஆரம்பிக்கிறது குரோதி, அதில் மிடில் ஏப்ரலில் வரப்போகுது விஸ்வாச வருஷம். இதில் 2 பயிற்சிகள், 1 குரு பயிற்சி, 2 ராகு கேது பயிற்சி. இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு மாறுறார். மிதுனத்தில் சற்றேறக்குறைய 1 வருஷம் இருப்பார். இந்த 1 வருஷத்தில் குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு சில காலகட்டங்களில் வக்ரகதி அடைகிறார், ஒரு சில காலகட்டங்களில் அதிசார நிலை அடைகிறார். நாம் பேசும்பொழுது அந்த குருவுடைய மிதுனத்தில் குரு என்னென்ன நிலையை அடைவார், மிதுனத்தில் குரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதை தவிர நாம் பார்த்தோம்னாக்க ராகு கேது பயிற்சி 4வது மாதம், அதாவது ஏப்ரல் மாதம். இப்போ ராகு இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசியான மிதுனத்தில் இருக்கார். அடுத்தது பார்த்தோம்னாக்க கேது பகவானை பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் ராசியான கன்னியா ராசியில் கேது இருக்கார். இப்போ இவங்க இடம் மாறுறது எப்போ? ஏப்ரல் மாதம் மாறுறாங்க. இந்த ஏப்ரல் மாதம் மாறும்பொழுது நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருக்குறோம், கேது அப்படின்னாக்க நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்படின்றது கேது. அவர் உஷ்ண கிரகமான சூரியனுடைய வீட்டுக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனை பொறுத்தளவுக்கு கண்ணுக்கு அதிபதி, ஒளிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அங்கே நுண்கிருமிகள் சேரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண் தொடர்புடைய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க ஆப்பிரிக்காவில் இந்த கண் நோய்கள் இது மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒளி கிரகமான கண்ணுக்கு உண்டான கிரகமான
சூரியனோட வீட்டில் உத்திர நட்சத்திரத்தில் அவர் உள்ளே வராரு. அந்த காலகட்டங்கள் ராகு கேது அப்படின்றது சற்றேறக்குறைய 18 மாதங்கள் 1.5 வருஷம் ஒவ்வொரு கட்டத்துலேயும் இருப்பார். அதுபடி பார்த்தா 2 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்ணுக்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை தவிர ராகு பகவான் வரக்கூடியது கும்பத்துக்கு வரார். ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கார். 2 தீய கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படி சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி 11வது ராசி 11 அப்படின்றாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போம். பொருளாதார ஸ்தானம் 10க்குடையவர் 11ல் இருக்கார். அப்போ 10, 11 தொடர்பு வரும்பொழுது பொருளாதாரத்தில் சீர்குலைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம எல்லாமே பேசுகிறது அந்த காலகட்டங்களில் அந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்ச விட்டு. அதே போல் குரு பகவான் அதிசாரம் வாங்கக்கூடிய காலகட்டங்களில் உலக நாடுகளில் போர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆட்சி மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குது. அப்போ இப்படி ஏற்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில் நம்மளுடைய இந்த புத்தாண்டு பிறக்குது. அப்போ இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது நம்மளுடைய நாட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நம்மளுடைய நாட்டை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தொடர் முன்னேற்றம் இருக்கும். கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த பிறக்கக்கூடிய 1/1/2025 அன்னைக்கு கிரக நிலவரத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். 1/1/2025 அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில் ரிஷபத்தில் இருக்கார். அவர் மாறுறது பிப்ரவரியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதை தவிர பார்த்தோம்னாக்க கர்க்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார். 6ஆம் இடமான காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது இருக்கார். இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானும் சூரிய பகவானும் தனுரில் இருக்கிறார். இதை தவிர சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு மகரத்திலையும் ஆட்சி பெற்ற சனி பகவான். இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இப்போ எல்லாமே பார்க்குறது வாக்கிய கணிதப்படி தான் பார்க்குறோம். திருக்கணிதப்படி பார்க்கல. வாக்கிய கணிதப்படி ஒரு சில பேர் சொல்கிறாங்க மார்ச் மாதம் சனி பகவான் மாறுறாருன்னு. பட் வாக்கியப்படி கிடையாது. திருக்கணிதத்தைப்படிலையும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. நம்மளுடைய அடுத்த சனி பயிற்சி அப்படின்றது மார்ச் மாதம் 2026 தான் பெயருது. அதுவரையிலும் சனி பகவான் இருக்கிறது கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார். அதை தவிர இந்த வருஷம் பிறக்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 12வது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். கோதண்ட ராகுவாக இருக்கார். இப்படியேற்பட்ட நிலையில் இந்த வருஷம் பிறக்குது. இப்போ இந்த வருஷம் பிறக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன எந்த கோயிலுக்கு வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போமா. மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த மாதம் பார்த்தேனால் அதாவது இந்த வருஷத்தில் 2025 பிறக்கும் பொழுது செவ்வாய் நீச்சப்பட்டு வக்கரகதியில் இருக்கார். அதை தவிர பார்த்தேனால் இந்த வக்கரகதியில் இருக்கிறவர்களும் இவர்களுடைய உடல்நிலை எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது தவிர மாசி மாதம் அதாவது பிப்ரவரி 15 தேதி 20 தேதிக்கு செவ்வாயும் மாறிடுறார். அதனால் இந்த மாத கிரகம்ன்றதுனால இந்த வருஷத்தில் 2025 ஆரம்பித்து ஒரு 10-15 நாள்லேயே உங்களுடைய உடல்நிலை எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானால் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த 2025 அமைய போகிறது. ஏன்னா ராசிநாதனே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வரார். இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தலையானால் இந்த வருஷம் 2 பயிற்சிகள் வேறு மிக பெரியதாக இருக்கிறது. அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துல போகக்கூடிய குரு சப்தம பார்வையில் 9ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியமும் தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் 2025 ராகு கேத்துவின் பயிற்சியும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்குறது. என்ன ராகு கேத்து பயிற்சியில் என்ன பெரிய மாற்றம் கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ராகு பகவான் அதாவது அளப்பரிய மிகவும் பிரம்மாண்டமாக யோசிக்க வைக்கக்கூடியவர் ராகு. அவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது கும்ப வீடு. அந்த கும்ப வீட்டில் போய் சனி பகவானோட போய் இருக்கிறதுனால அதீதமான லாபம் வரும்.
அதாவது யோசிக்கவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராகுவுக்கு வீடு கொடுத்தவரும் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது. என்னதான் சனியாக இருந்தாலும் லாபத்தில் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாரே தவிர லாபங்கள் அபரிமிதமாக இருக்கும். உடல் உழைப்பு ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா இந்த வருஷ கிரகம்னு சொல்லக்கூடியது இந்த ரெண்டுமே மாற்றங்களை பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. ஏதோ ஒரு பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சமசப்தம பார்வையில் 9ஆம் இடத்தையும் 5ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும்? குழந்தை பிராப்தி, திருமண யோகம், இது எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. இவ்வளோ நாளாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த 2025 கண்டிப்பாக அவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. அவர்களுக்கு குரு பார்வை வந்தாச்சு அப்படின்றது ஒரு பெரிய ஏற்றம். இதற்கு மேலே பார்த்தாலேயானால் குருவும் ராகுவும் கும்பத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இடத்தை குரு பார்க்குறார். குரு பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா அது அதீதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. கோதண்ட ராகுவாக மாறக்கூடியவர் ராகு. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எதை நினைத்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிதாக வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய இளைஞர்கள் போட்டித் தேர்வுகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் ஜூன் மாதத்துக்கு மேலே அதாவது குருவின் மாற்றம், அதாவது அவருடைய ஏற்றம் எந்த அளவுக்கு இருக்கும், அது தவிர ராகு கேதுவின் மாற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத ஐயா ஹரிஹர கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. இப்பொழுதுமே தனக்காரகன் குரு, புத்திரக்காரகன் குரு, முயற்சிக்கு அதிபதி குரு, மேஷராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் புத பகவானோட வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அவர் மாறக்கூடிய நாளில் வாங்கக்கூடிய நட்சத்திரம் அங்காரகனுடைய நட்சத்திரம். அப்போ எல்லா கிரகங்களுடைய ஒத்துழைப்பும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஆகிட்டே இருந்துட்டு இருந்த மேஷராசி என்பர்களுக்கு குருவுடைய பார்வை படும் பொழுது கண்டிப்பாக திருமண யோகம் உண்டாகுமா? திருமண யோகம் உண்டாகும். அதே போல் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு கடந்த 2024ஆம் ஆண்டு முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கல்கள் புறப்படும் போது ஏதாவது ஒரு தடங்கல்களும் ஒரு தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த புத்தாண்டு தொடக்க காலகட்டங்கள்லேயே கூட குரு பகவான் மாறின பிறகு அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா? கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் புதிய தொழில்கள் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, அதாகப்பட்டது ரொம்ப நாளாக நான் அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நானும் தொழிலதிபர் ஆவேனா, ஒரு தொழில் தொடங்குவேனா, தொழில் நான் ஷைன் ஆகுவேனா நினச்சிக்கிட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இதை தவிர பார்த்தோம்னாக்க புதிய ஃப்ரான்ச்சைசி, அதாகப்பட்டது வியாபார நிறுவனத்தை விஸ்தரிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வியாபார நிறுவனத்தை விஸ்தரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதே போல் பார்த்தோம்னாக்க நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவை பொறுத்தளவுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. 1 5ஆம் பார்வை, 2 7ஆம் பார்வை, 3 9ஆம் பார்வை. இந்த குருவுடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுது. அப்போ தனக்காரனான குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல விழுறதுனால பிஸ்னஸ் பார்ட்னர் கடந்த காலகட்டங்களில் சிங்கிளாக செஞ்சுக்கிட்டு இருந்து பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய மற்றும் தனம் உள்ள பிஸ்னஸ் பார்ட்னர் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரமும் மூல உள்ளவங்களும் நம்ம கூட சேர்ந்தாங்கன்னாக்க தொழிலில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்த்துட்ருக்காரு. எது வரையிலும் பார்க்குறாரு அப்படின்னாக்க வர மே வரையிலும் பார்க்குறாரு. அப்போ தொழிலில் ஏற்றம் இருக்குமா? ஏற்றம் இருக்கும்.
தொழில் மூலியமாக லாபம் கிடைக்குமா? லாபம் கிடைக்கும். இந்த குரு பகவான் 3ஆம் இடமான மிதனத்தில் வந்துக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை 11ஆம் இடத்தை அவர் விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை பார்க்குறாரு. அங்கே ஏற்கனவே ராகுவும் சனி பகவானும் இருக்கிறாரு. அப்போ இந்த ராகுவும் சனி பகவானுமே பொறுத்தளவுக்கு ராகுனாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டமான தொழிலும் தொழில்காரகன் மற்றும் கர்மக்காரகனான சனி பகவானும் அதே 11ஆம் இடத்துல இருக்கனால தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. குருவும் சனியும் பார்க்கறது குரு சண்டால யோகம் அப்படின்னு பேர். ஒரு சில காலகட்டங்களில் வியாபாரத்தில் பொய் சொல்லக்கூடிய காலகட்டங்கள் வரும். பட் வியாபாரம் அப்படின்னாலே வியாபாரி அப்படின்னாலே பொய்யை வாழி வழங்கக்கூடியவங்கன்னு தான் பேர். அப்போ தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு அந்த லாபஸ்தானத்தில் ராகுவும் சனியும் இருந்து பிரகஸ்பதியான குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு மேலே பார்க்கும்பொழுது கண்டிப்பாக தொழிலில் தொடர் முன்னேற்றம் ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 12ஆம் இடத்துல ஏப்ரல் வரலும் ராகு பகவான் இருக்கார். அந்த ராகு கோதண்ட ராகு அப்படின்னு பேர். கோதண்ட ராகு அப்படின்னாலே பொறுத்தளவுக்கு எடுத்த முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். இப்போ இந்த மேஷராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடில் படிக்கணும்னு முயற்சி செய்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் தொடக்கும். அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் என்கின்ற ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி போன்ற படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு விரும்பிய மார்க்குக்கு மேலே அதிகமான மார்க்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் விரும்பிய பல்கலைக்கழகமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு தனக்காரனான குருவும் சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் நீண்ட நாட்களாக வெளிமாநிலம் வெளிநாட்டில் வியாபாரம் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. ஜூனுக்கு அப்புறம் பார்க்குறாரு. அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம்னே கிட்டத்தட்ட சொல்லலாமா? தர்ம கர்மாதிபதி யோகம்னே சொல்லலாம். அப்போ தொழில் தொடங்கணும், வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலியமாக தொழிலில் தொடர் வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர ஒரு சில பேருக்கு இந்த மேஷராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கார்த்திகையை சேர்ந்தவங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க எந்த கோயிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வணங்கணும், அது எப்படி போகணும் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக 2 பேருமே சொல்லிட்டீங்க. இப்போ மேசராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆறுமுக கடவுள். அந்த ஆறுமுக கடவுள்லையும் பழனி சென்று வழிபட்டுட்டு வர்றது இந்த ஆண்டு மிக மிக சிறப்பாக இருக்கும். அந்த பழனிக்கு போகிறது கூட நீங்கள் உங்களுடைய மேசராசிக்கு உண்டான கிரகமாகிய செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும். இந்த ஆண்டில் உங்களால் மாதம் ஒரு தடவை போயிட்டு வர முடிஞ்சால் கூட போயிட்டு வாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் போய் வழிபட்டுட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபடுறதும் சிறப்பாக இருக்கும். மேலும் இது இந்த வருஷத்துக்கு உண்டான கிரகம் அப்படிங்கிறத என்னடா இந்த வருஷம் பிறக்கிற போது செவ்வாய் நீச்சப்பட்டு இருக்கிற காரணத்தினால் செவ்வாய் பகவானை வழிபட்டால் உங்களுக்கு மிகுந்த அனுகூலமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். இது போக உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசைகள் என்னவோ அந்த திசைகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் எது ஒன்றும் செய்ய தேவையில்லை. அந்த கிரகங்கள் வலுவடையாமல் அதனால் பாதிப்புகள் இருக்குமே ஆனால் அந்த பாதிப்புக்குண்டான கிரகம் என்னவோ அந்த கிரகத்திற்குண்டான கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்திற்குண்டான தெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வர்றதுனாலையும் இது 2ஐயும் சேர்ந்து வழிபடுறதுனால உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக கிடைக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சம்பத் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. 2025 ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த மேஷ ராசிக்கு அமைய போகிறது. குருவின் மாற்றமும் ராகு கேத்துவின் மாற்றமும் இவர்களை ஒரு புதிய உச்சத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பாக இந்த வருடம் அமைய போகிறது. குருவின் பார்வை திருமணத்திற்கு யோகத்தை கொடுக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் குருவின் பார்வை வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்க போகுது. ராகுவை குரு பார்ப்பதினால்
கோதண்ட ராகுவாக மாறி அபரிமிதமான லாபத்தை தொழிலில் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. தொழிலில் மாறுதல்கள், தொழிலில் ஏற்றங்கள், புதிய கடன் வாங்கி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போகிறது. சனி பகவானின் பார்வையினால் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று தாமதமாகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு பார்த்தேலையானால் 7ஆம் இடத்தில் சனி பகவானின் பார்வை இருக்கிறதுனால் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு திருமண பாக்கியம் நிச்சயமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேலையானால் 8ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால ஆயுள் விருத்தியும் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையிறது. மொத்தத்தில் பார்த்தேலையானால் ஏற்றங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மேஷராசிக்கு அமையிறது. வெளிநாடு போய் வாழக்கூடிய, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகமும், புதிய வியாபாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், திருமண யோகமும், தாய் தந்தையரின் உடல்நிலையில் நல்ல ஏற்றமும், அது தவிர போட்டித் தேர்வில் வெற்றியும், அரசாங்கம் சார்ந்த பணிகளில் போகக்கூடிய வாய்ப்பும், நல்ல ஒரு ஏற்றமும், புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்து இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 2025 ஒரு பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய காலமாக அமையும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.